மற்ற எல்லா பொருளும் விலைவாசி ஏறப்போகுது. விலைவாசி ஏறுதா இல்லையான்னு உங்கள் பேக்கெட்டில் தான் தெரியும். ஆக்சுவலி நான் எதுக்கு வந்தேன்னா ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன் டு யூ தமிழில் என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் நோ, நம்ம எக்கானமி என்ன பண்ண போகுது, ஆக்சுவலாக என்ன பண்ணால் இது சரியாகும் ஆனால் பண்ண மாட்டாங்க இப்போதைக்கு. ஸோ அதனால் இந்த பெயின் வந்து எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச முடிச்சேன். ரிசல்டண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன். அதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது பேசணும்னா நம்ம அதுக்கப்புறம் கேள்வி. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அஜெண்டா டுடே. ஃபஸ்ட்டு இந்த பாப்புலர் நோஷன் வந்து நம்ம கிரைசிஸ் வந்து இந்த ஈரான் அமெரிக்கா வார்னால இந்த கிரைசிஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது. இந்த வாருக்கு முன்னாடியே ருப்பி வந்து 20% டாலருக்கு அகேன்ஸ்டாக விழுந்துருச்சு. அம்மையார் சொல்கிற மாதிரி ருப்பி வீக்கானால டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சுங்கிறது உண்மைக்கு புறம்பானது. நீங்கள் போய் யார் வேணால் ரெக்கார்டு பார்க்கலாம். யூரோ, பவுண்ட், ஸ்விஸ் ஃப்ராங்க், ஈவன் பாகிஸ்தானி ருப்பி இதெல்லாம் எடுத்திங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணி தான் நம்மளுக்கு பழக்கம். ஏன்னா நம்மளோட மேல் லெவலில் கம்பேர் பண்ணுற காலம் இல்லை. ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவனோடலாம் கம்பேர் பண்ண மாட்டோம். நம்ம லாஸ்ட் ரேங்க் வாங்குறவனோட தான் நம்ம எப்போதும் போட்டி போட்டு பழக்கம் நம்மளுக்கு. ஸோ இதில் என்னென்னா, இது எல்லா கரன்சியோடையும் நம்ம லாஸ்ட் 20 months up to 2 years before the war we have been declining. Nearly 20% we have declined. அப்போனா there is fundamentally something wrong with the way we are doing things. இது வந்து primarily there is something wrong with the way we are doing things அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்லி நம்ம வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இம்பேலன்ஸ் நம்மகிட்ட ரொம்ப நாளாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. நம்மகிட்ட 3 மெயின் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இந்த 3 மெயின் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் மேன் பவர் தான் ஹையஸ்ட். எஸ்பெஷலி கல்ஃப் அண்ட் ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்புகிற மேன் பவர் பணத்தை வந்து இந்தியாவுக்கு மாதம் செலுத்திடுவாங்க. ஸோ அது பேர் இன்விசிபிள்ஸ்னு பேர், ரெமிட்டன்சஸ்னு பேர். உலகத்திலேயே ஹையஸ்ட் ரெமிட்டன்சஸ் இந்தியாவுக்கு தான் வருது. $120 billion இங்கேருந்து வெளியில் வேலைக்கு போனவங்க திரும்பி அனுப்புகிறாங்க. யூரோப்லேயும் அமெரிக்காலேயும் போகிறவங்க பணத்தை திரும்பி அனுப்ப மாட்டாங்க, அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா இப்போ சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதில்ல. எந்த ஊர்லெலாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்களோ அங்கேருந்து பணம் திரும்பி வராது. எந்த ஊர்லெலாம் திரும்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவானோ அந்த ஊர்லேருந்து பணம் திரும்பி வரும். அதனால் கல்ஃபு, சிங்கப்பூர் அண்டு ஆஃப்ரிக்காலேருந்து தான் மேக்ஸிமம் பணம் நம்மளுக்கு உள்ளே வரும். அமெரிக்காவில் முதல்ல 5 வருஷத்தில் பணம் வரும். அதுக்கப்புறம் இந்த 140 கிடச்சிருச்சு, அங்கேயே செட்டில் ஆகிடலான்னு டிசைட் பண்ணும்போது பணம் வராது. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நம்மளோட ரெமிட்டன்சஸ். அடுத்தது வருஷத்துக்கு $400 billion நம்ம சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இத்தனை நாள் நம்ம காப்பாற்றிட்டு இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் தான். $400 billion சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். 3வது காம்பனண்ட் வந்து மர்ச்சன்டைஸ் குட்ஸ் நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். மர்ச்சன்டைஸ் குட்ஸ்னால் உங்களோட திருப்பூர்லேருந்து போகிற துணிமணிகள், கோயம்புத்தூர்லேருந்து போகிறது லைட் இன்ஜினியரிங் குட்ஸ். பஜாஜ் ஆட்டோவோட 50% டர்ன் ஓவர் இஸ் அப்ராட். ஸோ உலகம் ஃபுல்லாக விற்கிற மோட்டர் சைக்கிள், டிவிஎஸ் மோட்டார் விற்கிற மோட்டர் சைக்கிள், ஹீரோ இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, ஹீரோ விற்கிற மோட்டர் சைக்கிள், ராயல் என்ஃபீல்டு விற்கிற மோட்டர் சைக்கிள், இங்கேருந்து நிசானோட கார்ஸ் வெளில போகிறது, ஹியூண்டாயோட கார்ஸ் வெளில போகிறது, இதெல்லாம் சேர்த்து மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். போன 12 வருஷத்தில் அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன் மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் க்ரோ ஆகலை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பட் அந்த மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் க்ரோ ஆகலன்னொன்னா, நம்ம மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் க்ரோ ஆகலை, அதுக்கு நம்ம ஏதாவது சொல்யூஷன் தேடாமல் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் ஒரேடியாக எக்ஸ்போர்ட்ஸாக கிளப் பண்ணிட்டோம். சாஃப்ட்வேரை வந்து தனியாக வச்சுருந்தோம், இதை தனியாக வச்சுருந்தோம். உடனே நம்ம புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிட்டோம், நம்ம மயிலாப்பூரை சேர்ந்த ஒருத்தர் தான் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் என்ன, இதை தனியாக காமிச்சா தானே ப்ராப்ளமு, ரெண்டுத்தையும் சேர்த்துட்டோன்னா சாஃப்ட்வேர் க்ரோ ஆச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டார். சாஃப்ட்வேர்லேயே 2 இருக்குது. ஒன்று ஆக்சுவல் சர்வீசஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஒன்று ஐடி எனேபிள் சர்வீசஸ். அது இந்த அமெரிக்காக்காரனுக்கு இங்கேருந்து சாமான் விற்கிறது ஆன்லைனில். இந்த ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா காமிச்சிட்டான்னா மக்களுக்கு புரியாது. அண்ட் எஃப்டிஐ வரல. எஃப்டிஐ வரலன்னொன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறதையும் டைரெக்டாக கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து காமிச்சிட்டாங்க எஃபிஐன்னு. இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது.
இப்போ இங்கே ஃபோர்ட் இந்தியாவில் ஃபேக்ட்ரி ஆரம்பித்து தாம்பரத்தில் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தப்பறம் குஜராத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரி இருக்கட்டும், மெட்ராஸில் இருக்கிற ஃபேக்ட்ரியை கைட்டின்னு போயிடுங்கன்னு சொன்னப்போ, இன்றைக்கும் நீங்கள் மரமலை நகர் போனீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்லாம் அப்படியே இருக்குது, அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹென்ரி ஃபோர்ட் ரோடு அப்படியே இருக்குது, அந்த பில்டிங் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ நினச்சோன்னா நீங்கள் கைட்டின்னு போயிட முடியாது. எஃப்டிஐ ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து செயின்ட் கோபின் இப்போ ஃபேக்ட்ரியை கைட்டின்னு போயிட முடியாது, ஹியூண்டாய் கைட்டின்னு போக முடியாது, நோக்கியா கைட்டின்னு போல் இன்னொருத்தனுக்கு தான் விற்றாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரியை இன்னொருத்தனுக்கு விற்பாங்க, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த இன்னொரு ஆளை ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். எஃபிஐனா என்னென்னா நம்ம அன்றைக்கே விற்று அடுத்த நாளைக்கு காலத்தில் காசு எடுத்துன்னு போயிடுவோம். ஸோ எஃபிஐங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எஃப்டிஐங்கிறது ஆக்சுவலி ஃபிசிக்கலாக கொண்டு வந்து ஃபேக்ட்ரி போடுறது. நம்மளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தோம்னா அம்மையார் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நம்பராக கொடுத்துட்டாங்க. இதில் ஒன்று கிராஸ் எஃப்டிஐ, நெட் எஃப்டிஐன்னு ஒன்று இருக்குது. கிராஸ் எஃப்டிஐனா என்னென்னா பணம் டோட்டலாக எவ்வளோ உள்ளே வந்ததுன்னு. நெட் எஃப்டிஐனா பணம் எவ்வளோ வெளில போச்சுங்கிறத அதை மைனஸ் பண்ணால் தான் ரியல் ஃபிகர். நம்ம ஊரில் இந்தியன் கம்பெனிஸாக என்ன பண்ணாங்கன்னா, இங்கே ஒரு 10 வருஷமாக வாய்ப்பு இல்லைன்னாங்க. டாட்டா மாதிரி பெரிய ஆள்லாம் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா பேப்பரில் என்ன சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். கல்ஃபில் போய் டமாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய செயினை வாங்கிட்டாங்க. அது 200 கடை இருக்குது. யாரெல்லாம் கல்ஃபுக்கு போயிருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும், டமாஸுங்கிறது டைட்டனுக்கு தனிஷ்க்கு ஈக்குவல் பெரிய செயினுங்க. அதே மாதிரி இப்போ இவாக்கு எப்படி ஜேஎல்ஆரை வாங்கினாரோ அதே மாதிரி செத்து போகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவர் பேசி முடிச்சிட்டாரு. இவாக்கோன்னு ஒரு பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனியை வாங்கிட்டாங்க. ஸோ ஓவர் நைட் இட் ஹஸ் பிகம் அ 5th லார்ஜஸ்ட் ட்ரக் கம்பெனி இன் தி வேர்ல்டு. இந்த இவாக்கோவோட டிரான்சாக்ஷன் இப்போ ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி இந்த நம்மளுக்கு டாட்டா பிடிக்குங்கிறதுனால நான் டாட்டா கம்பெனியை மட்டும் சொல்கிறேன். இது மாதிரி பல கம்பெனிகள் வாங்கிகிட்டே இருக்கான். இன்ஃபோசிஸ் வாங்கிட்டு இருக்கான், டிசிஎஸ் வாங்கிட்டு இருக்கான், பல பேர் இந்த மாதிரி கம்பெனிஸை வாங்கிட்டு, விப்ரோ வாங்கிட்டு இருக்காங்க, ஐடிசி இந்தியாவில் மட்டும் வாங்குவாங்க, மற்றவங்களாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ யார் வேணால் இந்த கம்பெனியை வாங்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. இப்போ நீங்களே வந்து ஒரு ஆளும் ஒரு வருஷமும் $250,000 வெளில அனுப்பலாம். ஒரு இண்டிவிஜுவல் $250 மில்லியன் $250,000 அனுப்பிச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆனோடனே 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அம்மையார், பட்ஜெட்டில் வந்து நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போனால் டேக்ஸு 10% டேக்ஸு 20% டேக்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இது முட்டாள்தனம். ஏன்னா நான் பேங்க்கில் இருக்கிறது என் பணம், டேக்ஸ் கட்டின பணத்தை தான் நான் பேங்க்கில் வச்சுருப்பேன். என் பணத்தை நான் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு எதுக்கு 2வது வாட்டி டேக்ஸ் கட்டணும்னு. அது ஏன்னா பணம் வெளில போகிறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக அப்படியே ஆரம்பிச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் பண்ண முடியல, பணம் உள்ளே வரல, இங்கேருந்து பணம் வெளில போகுது. இது 3 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இது மாதிரி அதை வந்து நம்ம பேப்பர் பண்ணி அதை அப்படியே மேனேஜ் பண்ணி டாலர் ஸ்ட்ராங்கரு, ரீட்டைல் இன்வெஸ்டர் இஸ் தி ஷாக் அப்சார்பர் தி நேஷன். இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் ஷாக் அப்சார்பர் கிடையாது. தோனி, டெண்டுல்கர், எனக்கே 2 பேரையும் பிடிக்கும், அதனால் அந்த பேரை சொல்கிறேன். தோனி, டெண்டுல்கர் மாதிரி ஆளுங்களை கொண்டு வந்து டிவியில் உட்காத்தி வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் சஹிஹைன்னு காரில் டிரைவருக்கு அட்வைஸ் கொடுக்கறது, ஃப்ரெண்டுக்கு பையன் பிறந்தா அவனுக்கு அட்வைஸ் கொடுக்கறது, இதில் வச்சு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை இறக்கினாங்க. இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் வாங்குவான், ஃபாரினர் ஸ்டாக் விற்றுருவான். 3 வருஷமாக ரிட்டர்னே கிடையாது. ஒரு வாட்டி 26,000 ஹைக்கு போச்சு, திரும்பி விழுந்துது, திரும்பி பம்ப் அடித்து 26,000 கொண்டு போனாங்க, திரும்பி விழுந்து அதிபாதாளத்தில் இருக்குது. சார் இப்போது ஏஐனால ஜாப் போகுதுன்னு சொல்கிறீங்க. நான் சொல்லலை, போயிடுச்சுங்க. இட்ஸ் ஹேப்பனிங். Is it happening or not happening? It is happening to some extent. It is happening. ஓகே, இட் இஸ் ஹேப்பனிங். அப்போ வந்து ரியல் எஸ்டேட்டில் எப்போ அதோட இம்பாக்ட்? ரியல் எஸ்டேட்டில் இம்பாக்ட் ஆல்ரெடி தெரியும். 2012க்கு அப்புறம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க இதே ஊரில், இதே மயிலாப்பூரில் 2014க்கு அப்புறம் ரேட்டு பெருசாக ஏறவே இல்லை. அப்போ எக்ஸிட் பண்ணணும்னு சொல்கிறீங்களா முன்னாடியே? அது உங்கள் டிசிஷன், நான் எப்படி சொல்ல முடியும்? விச் வில் பி அ ஸ்மார்ட் மூவ்? முன்னாடி எக்ஸிட் பண்ண ஆல்ரெடி வீடு இருந்தது, ஒரு வீடு இருக்கிறதுக்கு இருக்குது, 2வது வீடு இருந்தால் எக்ஸிட் பண்ணுறது ஸ்மார்ட் மூவ். பட் இஃப் யுவர் கிராண்ட் ஃபாதர் ஹஸ் பாட் தி ஹவுஸ், தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் எக்ஸிட்டிங். இஃப் யூ ஹவ் பாட் தி ஹவுஸ், இட் இஸ் பெட்டர் டு எக்ஸிட். வாட் இஸ் த ப்ரைஸ் யூ ஹவ் பாட்? If your grandfather bought it for a few hundred rupees or few thousand rupees, then the rental yield will be more than bond and more than fixed deposit. But if you have bought the same property for few lakh of rupees, rental yield will be very poor. So whether you exit or not depends upon the rate at which you bought. ஓகே சார், இன்னொரு கொஸ்டின். இப்போ முதல்ல வந்து 200 or 400 கிராம் பர் ஃபேமிலின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ரீசெண்டாக 50% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டில் மூவ் பண்ணுங்க. நான் என்ன நடக்கிறதோ அதை பார்த்து தானே சொல்ல முடியும். புரியுது. அதான் இதை எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? அப் டு 400 மினிமம் பாஸ். மினிமம். ஏன்னா 60 லட்ச ரூபா ஆகிடும். 60 லட்ச ரூபானா அவசரத்துக்கு நீ 40 லட்ச ரூபா கடன் வாங்கலாம்.
40 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கினா 40 மாதம் சம்பளம் இல்லாமல் இருக்கணும். அதனால ஸோ இது வந்து அப்ளைஸ் ஃபார் கப்பல் வித் 2 daughters அவங்களுக்கும் இது ஓகே. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தி இன்சைட் சார். சார் இப்போ வந்து நான் வந்து ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ வந்து தே ஆர் ப்ரொப்போசிங் ஃபார் ஆன்சைட். ஸோ எடுத்து ஓடி போய்டும். அவ்வளோதான். 3 வருஷத்தில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கும். ஓகே. எந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க? லைக் கப்புள் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது சார். ஒன்று வந்து யூஎஸ்ஏ இல்லை ஜப்பான். Japan is better. Even if it is for a short term, it is better. There is only short term. Even America will throw you. Don't try US. சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. நீங்கள் விஷ்ணு கூட இன்டர்வியூவில் ஒரு தடவை சொன்னீங்க, இப்போ ரெப்போ ரேட் 5.25 இருக்குது. நம்மளோட ரெப்போ ரேட்டை 9% ஏற்றினா தான் வந்து எஃப்டிஏ உள்ள வருவாங்கன்னு சொன்னீங்க. பட் நான் ஒரு பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு பீப்பிள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நேரில் பார்க்குறேன். இப்போ நீங்கள் 9% ரெப்போ ரேட் வீடு வாங்க சொன்னாங்க. நான் வீடு வாங்க இல்லை சார், வீடு மட்டும் இல்லை சார், எம்எஸ்எம்இ லோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா சார். யார் ஓட்டு போட சொன்னாங்க? தப்பாக ஓட்டு போட்டால் நம்ம தான் அனுபவிக்கணும். இப்போ அது 9% போயிடுச்சுன்னா பிஸ்னஸ்லாம் வந்து 9% போகலன்னா ஒரு வெள்ளைக்காரனும் வர மாட்டான். பிஸ்னஸ் ஆல்ட் ஆயிடுச்சுன்னா எக்கனாமி ஸ்லோ ஆகிடுது. அது ஆகும் டெஃபினட்டாக. அதுக்கு எதுவுமே ஆல்டர்னேட் ஆப்ஷன் எதுவும் இல்லையா சார்? வேறுனா இப்படி இருக்குது. அமெரிக்காவில் ரேட்டு வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 4.6 10-year பாண்ட். நீங்கள் போய் ப்ளூம்பர்கை திறந்து பாருங்கள், investing.com பாருங்கள். காஸ்ட் ஆஃப் ஹெட்ஜிங் த டாலர் டு மேக் ஷுர் ஐ டோன்ட் லூஸ் அகேன்ஸ்ட் த ருப்பி. So that is 3.5. 4.6 plus 3.5 is 8.1. So to bring India to பணத்தை கொண்டு வரணும்னா எனக்கு 8.1 காஸ்ட்டு. 1% கூட லாபம் இல்லாமல் நான் இந்தியா காசு எடுத்துன்னு வரணும். கரெக்ட் சார். கரெக்டாக இல்லையா? கரெக்ட் எடுத்துன்னு வருவியா? பரவாயில்ல சார். அப்புறம் அவன் மட்டும் எப்படி எடுத்துன்னு வருவான்? அப்பார்ட் ஃப்ரம் திஸ் The wrong policies of the government have pushed us to this level. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்தியாவில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அதனால ஈஸ் ஆஃப் எப்படி பிஸ்னஸே கிடையாது. அதனால எப்படியே வரலன்னு எனக்கு தோணுது. இப்போ ஈஸ் ஆஃப் பிஸ்னஸே கிடையாது. இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, நீங்கள் A1 to A7 இருந்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லா போர்ட்டும் கொடுப்பான், எல்லா ஏர்போர்ட் கான்ட்ராக்டும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் A3க்கு கிடைக்கலன்னா A3 வந்து உடனே பெயிண்ட் கம்பெனி ஆரம்பிக்கலாம், உடனே இந்தியா சிமெண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எனக்கும் ஒன்றும் கிடைக்காது, கட்ட விரல் தான் கிடைக்கும். தேங்க்யூ சார். நம்ம இப்போ அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனாங்கன்னா சார் ஏற்ற தான் போகிறோம், வேறு வழியே கிடையாது. இந்தியாவில் ஏன் உடனே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க? அப்படியே ஏற்றலைன்னா நீங்கள் என்ன இருக்கிற கொஞ்சம் கூட போயிடும். நீ ஏன் பணத்தை விற்றா டாலரில் எடுத்து? இப்போ நமக்கு ஜூன் மாதம் 5ஆம் தேதி எம்பிசி நடக்க போகுது. ஒன்றும் இல்லைன்றோம். காற்று பறக்குது. இந்தியாவில் இன்ஃப்ளேஷனே இல்லை, விலைவாசியே ஏறலை, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ராமர் கோயில் கட்டியாச்சு, கிருஷ்ணன் கோயில் கட்ட போகிறோம். அதனால் வந்து ரேட்டை நாங்கள் 5.25 வச்சுருக்கோம். உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன்னாப்பா சார். அடுத்தது இன்னொரு கொஸ்டின், இப்போ ஐடி ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா? தைரியமாக வாங்கலாம். ரூபா 125க்கு போகும். டாலர் தான் அவன் பிஸ்னஸ் பண்ணுவான், ஆட்கள் தான் குறைப்பான், மற்றெல்லாம் கரெக்டாக இருக்கும். பட் ஏஐ நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே சார். நம்ம ஏஐக்கு என்ன, அவன் ஏஐ யாராவது ஒருத்தர் வெள்ளைக்காரனுக்கு போட்டு காமிக்கணும்ல. ஏஐ நீ யூஸ் பண்ணியிருக்கேன்னா ப்ராம்ப்ட் ஒன்று டைப் அடித்தா தான் ஏஐ வேலை செய்யும். ப்ராம்ப்ட் அடிக்கிறதுக்கு இந்தியன் போகணுமே. சரி சார், ஓகே. டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகுது, ரூபா வீக்கன் ஆகுதுன்னு நீங்கள் போய் பாகிஸ்தான் கரன்சியோட பாருங்கள், பங்களாதேஷ் கரன்சியோட. நீங்கள் வந்து பெரிய பெரிய நாடெல்லாம் பார்க்கணும். பாகிஸ்தான், பங்களாதேஷ் இது மாதிரியோட எப்போதும் நம்ம வந்து லாஸ்ட் ரேங்க் வாங்கலோன்னு தான் நம்ம ஆளுங்களுக்கு போட்டி போட பிடிக்கும். புதுசாக ஒரு ஸ்கீமை கண்டுபிடிச்சி பெட்ரோல் டீசல் விலை இறங்கினோன்னு அது மேலே போடுற டேக்ஸ்ன்னு போட்டோம். ஸோ அது மேலே போட்ட டேக்ஸில் 43 லட்சம் கோடி ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ என்ன சொல்கிறான், மற்ற ஊர்லலாம் விலை ஏறி இருக்குது, இங்கே ஏறலை அப்படின்னா. மற்ற ஊர்லாம் பெட்ரோல் டீசல் விலை $25 வரைச்ச 50 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் பெட்ரோல் விற்றுருந்தோம். அந்த காலத்தில் உங்களுக்கு 50 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் பெட்ரோல் விற்றுருந்தான்னா இன்றைக்கி 105 ரூபா 110 ரூபா கொடுக்குறது நம்மளுக்கு ஒன்றும். இன்னும் சும்மா உனக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீட்டில் பால் வாங்குவியா நீ? ஆமாம் சார். பால் கவர் வாங்கி ஸ்டோர் பண்ணி விற்று பழக்கம் இருக்கா? இருக்குது சார். அந்த கவரை ஒருத்தன் விலைக்கு வாங்குறான்ல, ஆமாம் சார். அவன் என்ன பண்ணுறான்? ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல், அதாவது பஸ் பிரேஷியர், அதை ஃப்ரீஸ் பண்ணி உனக்கு சேர் அது மாதிரி பண்ணி கொடுக்குறான். கரெக்ட் சார். அதே மெட்டீரியல் பண்ணுறான். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.